வரும் பரதமே. நாட்டிய தரகை சீசன் 1 இணைந்திருக்கிறோம். இன்று எங்களுடைய 4வது சுற்றில் இந்த புராணங்கள், இதிகாசங்கள், வரலாறுகள் இவற்றில் வந்த நாயகர்கள், நாயகிகளை கௌரவிக்கும் முகமாக இந்த சுற்று இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்ததாக எங்களோடு இணைய இருக்கிறார் மிதுச்சா. வணக்கம் மிதுச்சா. வணக்கம். இன்றைக்கு என்ன கதாபாத்திரம் கொண்டிருக்கீங்க? ஷிகண்டி செய்ய போறேன். ஷிகண்டி அழகான ஒரு கதாபாத்திரம். அதாவது பீஷ்மரை பழிவாங்கிய அம்பா, அந்த கதாபாத்திரத்தில் எங்களுடைய மிதுச்சா இங்கே வந்திருக்கிறார். தற்காலத்துக்கும் கூட மிகவும் தேவைப்படும் ஒரு கதாபாத்திரம். அதாவது பீஷ்மர் இந்த அம்பாவை கூட்டிக் கொண்டு சென்று பிறகு திரும்ப அனுப்பி விடுவார் தன்னுடைய அண்ணருக்கு, நீங்கள் தேவையில்லை, நீங்கள் திரும்ப உங்களுடைய காதலனிடமே சென்று விடுங்கள் என்று. அவரை காதலனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த வேளையில் இவருக்கு கோபம் அந்த பீஷ்மரை பழி வாங்கும் அந்த நடனத்தை தான் நீங்கள் இங்கே தரப்போகிறீர்கள். அது பெண்கள் என்றால் கொஞ்சம் சும்மா இல்லை, எங்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றது என்பதை புலப்படுத்துவதாக இந்த கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது. அழகாக ஆடுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இனி மனம் முக்கியமல்ல, கங்கை மைந்தனின் பிணம் முக்கியம். பீஷ்மனின் நாசமே என் சபதம், பீஷ்மனின் நாசமே என் சபதம், பீஷ்மனின் நாசமே என் தவம். பெண்ணாய் பிறந்தும் ஆணாய் மாற சிகண்டி செய்த பயிற்சிகள், பெண்ணாய் பிறந்தும் ஆணாய் மாற சிகண்டி செய்த பயிற்சிகள், பெண்ணாய் இழுத்து வெப்ப மூச்சாயாக்கி நீரை நிறுத்து இரும்பாய் வளைத்து உயிரை விடுத்து கம்பாய் விரைத்து நெகுந்த இடையை நேராய் செதுக்கி திரண்ட மார்பை கல்லாய் நிறுத்தி காடை இறுக்கி நெஞ்சு நிறுத்தி தோள் விரித்து முதுகு நிமிர்ந்து சிறுமுடி வளர்த்து மகிழ்ந்த குரல் உடைத்து மெலிந்த குரல் கணக்க நெஞ்சு நிமிர்த்தி தோள் விரித்து முதுகு நிமிர்ந்து சிறுமுடி வளர்த்து நெகிழ்ந்த குரல் உடைந்து மெலிந்த குரல் கணக்க
स्थूणा यक्षोरथ यक्षरूपं च दद्दीप्तं शिखण्डी प्रत्यपद्यत धारयामास स्थूणा यक्षोरथ यक्षरूपं च दद्दीप्तं शिखण्डी प्रत्यपद्यत श्रीपुमान् द्रुपदात्मजः श्रीपुमान् द्रुपदात्मजः தாகத்தோ திந்தா திமிதக தாகத்தோ திந்தத்தை தாகத்தோ திந்தா திமிதக தாகத்தோ திந்தத்தை ஆம், மிதுஜா என்றால் சும்மாவா, பெண்கள் என்றால் சும்மாவா அந்த மாதிரி இருந்தது அந்த கடைசி போஸ். அதாவது மகாபாரதத்தில் ஷிகண்டி வந்து அந்த பீஷ்மரை பழிவாங்கிய அந்த அழகான தருணத்துடன் முடிந்தது உங்களுடைய நடனம். தற்போது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்லுவார்கள். அதனால் தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற பஞ்சபூதங்களுக்கும் சரி அனைத்தையுமே பெண்மை கொண்டே அழைப்பார்கள். இந்த பூமி தாயாகட்டும் அல்லது வந்து வானமாகட்டும் பிரபஞ்சமாகட்டும் எதையுமே வந்து பெண்மையை கொண்டு தான் அழைப்பார்கள். காரணம் வந்து அது எவ்வளவுக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ பொறுமையாக இருக்கும். அதே மாதிரி அது பொங்கினால் யாராலையுமே தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நடனத்தை இங்கே பார்த்துனாங்க. சரி, நடுவர்களாக கேட்கலாம், உங்களுடைய நடனம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. வணக்கம் மிதுஷா. வணக்கம் மாஸ்டர். வளமைதான் இதில் எனக்கு சொல்கிறதுக்கு பெருசாக எல்லாமே சக்ஸஸாக இருக்கேக்க நான் சொல்கிறதுக்குண்ட ஒன்றும் இல்லைம்மா. அதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சேன்டா அந்த பெண் பாத்திரமும் ஆண் பாத்திரமும் மாறி மாறி வரைக்க நீ கொடுக்குற கேரக்டர் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஓ தேங்க்யூ மாஸ்டர். அது வந்து உண்மையிலே அது அந்த கேரக்டர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பொம்பளைகள் சடன்லி ஆம்பளைங்கள் அதில் அது நீ அந்த வில்வித்த கற்கிற அந்த ஆக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் மாஸ்டர். நிறைய விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கிரேட் டேலண்ட். ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். அதான் கஷ்டமா இருந்தது. அது ரொம்ப கிரேட். அது எல்லாராலையும் செய்ய முடியுமோ தெரியாது. சாதாரணமாக எனக்கு இது செய்ய முடியுமோன்றது எனக்கு கிளியர் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா நான் இந்த பெண்மையும் ஆண்மையும் மாறி செய்யக்கூடிய தன்மை எனக்கு வருமான்றது கேள்விக்குரிய. அதான் நான் சொல்றேன், இந்த தலைமுறையிட்ட இருக்கிற ஒரு கெட்டித்தனத்தை எங்களுக்கு அப்ப கிடைக்க இல்லை. நான் திருப்பி சொல்றேன், இதுக்கெல்லாம் மீடியா ஒரு ரீசன். உங்களோட வளர்ச்சிக்கு இந்த மீடியாக்கள் தான் இந்த அளவு உயர்வை கொடுத்துருக்கு. எங்கட காலகட்டத்தில் இந்த உயர்வு இருக்கவே இல்லை. நாங்களாம் சும்மா என்ன சொல்றது, வீட்டில் பூச்சி மாயின் என்ன சொல்லி குடிக்கணுமோ அதை அப்படியே வேண்டி கொண்டு வருவோம். விளங்குதான் உங்களுக்கு அந்த மீடியாவை வச்சுட்டு நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்கன்றதை நான் இப்ப பார்க்கிறேன். இட்ஸ் கிரேட். எனிவே நாங்கள் படிச்சுத்தான் செய்யணும் இல்லம்மா, எங்களுக்குன்ற ஒரு சுய சந்தர்ப்பம், பார்க்குற சந்தர்ப்பம், புரிஞ்சு கொள்ற சந்தர்ப்பம், அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. கிரேட். கண்டினியூ. ரொம்ப நன்றி மாஸ்டர். அழகான வார்த்தைகள் என்பதை விட மிக பெரிய வார்த்தைகள். அதாவது வந்து தொழில்நுட்பத்தால் தற்பொழுது வந்து எங்களுடைய மொழியே கொஞ்சம் கீழே போய்கொண்டிருக்கு என்று கதைத்து கொண்டிருக்கும் பொழுது தற்பொழுது வந்து எங்களுடைய இளைய சமுதாயத்தினரை பார்த்தீர்கள் என்றால் இந்த ஐபிசி தமிழ் வழங்கி கொண்டிருக்கும் நாட்டிய தாரகை மேடையில் பல சகாப்தங்களையும் அதிர வைத்து பார்த்து கொண்டிருக்கும் கதாபாத்திரங்களையும் நடனங்களையும் இங்கு வழங்கி கொண்டிருப்பது வந்து அதிசயிக்கத்தக்க ஒரு விடயம். நிச்சயமாக. அடுத்த நடுவர். வெரி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உன்னுடைய லாஷ்யமும், அதுக்கு பிறகு நீ உட்கார்ந்திருந்து அந்த அடுத்த அந்த கோபமும், நீ விட்ட அந்த ஆக்ரோஷமும் ரொம்ப நல்லா இருந்தது.
எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்தது, எக்ஸ்ட்ராடினரி. அது நீ அந்த சார் சொன்ன மாதிரி எங்களால் இந்த இந்த இப்படி எங்களால் செய்ய முடியுமா என்றது எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. நாங்கள் செய்வோமான்றது எங்களுக்கு ஒரு இது இருந்தது. அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. மற்றது எனக்கு அந்த நீ மேடை முழுக்க ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்த, மற்றது முழுமண்டியில் உட்கார்ந்துருந்த அந்த கோவத்தை அப்படி கொண்டு வந்த பாரு, அந்த நளினம், அந்த சிருங்கார போஸ், அந்த கோபம், அந்த 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 பின்னால் வந்த அந்த மணி சத்தம் ஓசை இருக்கு பாரு, அது கொடுத்த நீ கொடுத்த அந்த பீட், அதெல்லாம் தாளம் எல்லாம் பெர்ஃபெக்ட், க்ளீனாக இருந்தது. ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ. தேங்க்யூ. சூப்பர். அழகான வார்த்தைகள். அதாவது மிதுஜாவுடைய சுட்டெரிக்கும் பார்வையில் இந்த மேடை கூட கொஞ்சம் சூடேறி விட்டது இந்த செமிஃபைனல்ஸில் என்று சொல்லலாமே இல்லையா? ஆமாம் ஆமாம், 4 சுற்றுகள் முடிவடைந்து விட்டன. இன்னும் ஒரே ஒரு சுற்று தான் இருக்கின்றது. அதிலும் நடுவர்கள் எதிர்பார்ப்பதைப் போல, நாங்கள் எதிர்பார்ப்பதைப் போல உங்களால் முடிந்த முழுமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் எங்களுக்கு தருவீங்கன்னு நம்புகிறோம். வாழ்த்துக்கள். வெளிவரும் பரதமே. அந்த வகையில் முதலாவதாக உங்கள் முன் தனது பாதத்தினை சாரி அவட இன்ட்ரோ மட்டும் கொடுப்போமா? நான் அதை எடுக்கிறேன். மீனுக்கா ஓகே. சிரிக்கலையா? நானா 2 பேருமா? நீங்கள் ரோல்ஸ் சாப்பிட்றீங்க, எங்களுக்கு தராமண்டா? இல்லை நான் சும்மா கேட்டது, நான் அப்புறம் சாப்பிட்றேன். இல்லை பரவாயில்ல, வந்து எடுங்க. நீங்கள் நான் நினச்சி நான் ரோல்ஸ் எடுக்க வரேன். ஓ ஊனோடு உயிராட வெளிவரும் பரதமே, உணர்வோடு உயிர் பேசும் ஒரு மொழி பரதமே. பாவராகம் தானம் ஒன்று சேரும் பரதம், இதுவே நவரச கடலாகும். ஊனோடு உயிராட வெளிவரும் பரதமே, உணர்வோடு உயிர் பேசும் ஒரு மொழி பரதமே. ததோ திருஷ்டி ததோ